டேய் கட்ட எங்க கைட்டின்னு போற நில்றா. அழுக்கு சட்டை அண்ணா எங்க வீட்டுக்கார பேர் சொல்லி கூப்பிடுறேன். கையில் என்ன பந்து திரின்னு வந்துட்டியா? என் பேர் என்ன? பேபி. பேபின்னா விளையாட தான் செய்யும். இவன் இப்படி தாண்டி ஊரை கெடுத்தான் நாட்டை கெடுத்தான். இப்போ ஊமை நம்மளை கெடுக்க வந்துக்குது. ஏய், நாங்கள் ஊருக்கு விடி வெள்ளையா இருக்கணும்னு சொல்லிட்டு முன்ன போகிறோம் ஓட்டு போட. உன் ஓட்டு யாருக்கு? நோட்டாக்கு. நோட்டான்னு சொல்றான். அடி கசுமாலாம், அவன் அறிவாளி பேசுறான்னு நினைக்கிறியா? ஒன்றும் கிடையாது. அவன் நோட்டுன்னு சொல்றதான் நோட்டான்னு சொல்லுது. நோட்டானா என்னன்னே தெரியாது. யாருக்குமே போட விருப்பம் இல்லைன்னா நோட்டாவுக்கு போடலாம். அதுவே கசுமாலுக்கு தெரியாது. இப்ப பாரு, நான் ஒரு நோட்டா இல்லை 5 நோட்டா? யார் அதிகமா நோட்டு தராங்களோ அவங்களுக்கு போட்டுருவேன். அடப்பாவி, நோட்டான்னு சொல்றே நீ பெரிய புத்திசாலி நினைச்சேன். ஏம்மா, நோட்டாவுக்கு போட்டா ஒன்றும் வராது. நோட்டுக்கு போட்டாதான் துட்டு வரும். வீட்டுக்கு எத்து போலாம். அடா பாவி, நோட்டோட மதிப்பு தெரியுது உங்களுக்கு. நோட்டாவோட மதிப்பு தெரியாம இருக்கதாண்டா இன்னும் நாடு முன்னேறாம இருக்குது. ஏங்க நீங்க சொன்னா அவருக்கு புரிஞ்சிடுமா? இரு நான் கேக்குறேன். ஆமா மேபி நீ யாருக்கு தான் ஓட்டு போட்ட? ஏய் கட்ட, இந்த பேபின்னா சாதாரணமான ஆளு நினைச்சியா? கை நீட்டி காசு வாங்கிட்டுன்றதுக்காக காலங்காத்தால 6 மணிக்கெல்லாம் போய் கியூல நிக்கிறேன். திடீர்னு வந்தா கையை நீட்டு விரல காட்டுனா கையை நீட்டினேன். திடீர்னு பார்த்தா கருப்பு கலர் நெயில் பாலிஷ் எடுத்துன்னு வரான். சிவப்பு கலர் நெயில் பாலிஷுக்கு தான் கேட்டேன். இல்லைன்னா உதிரி விட்டு வந்துட்டேன்.